என்னங்க தீபாவளி வேறு வருது, ஸ்வீட்டு காரமெல்லாம் நிறையா செஞ்சுருப்போம். இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு சுகரும் ஏறாமல் இருக்குமா? இருக்கிறக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? ஸ்வீட்டு காரம் சாப்பிட்டாலும் சுகர் ரொம்ப ஏறாமல் பார்த்து கொள்வதற்கான 5 டிப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்ஸு காரமெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்னா, சரி இந்த ஒரு தடவை தீபாவளி வருது, ஆனதாச்சு, டாக்டர்கிட்ட போய் அப்புறம் சொல்லிக்கலாம், கொஞ்சம் சௌரியமாக சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லார் மனசுலையும் தோணும். பட் நெசசரியாக அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சாப்பிட்டோம்னு சொன்னாக்க நம்ம சுகர் ஏறாமல் பார்த்து கொள்ளலாம். ஸோ அப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்ஸு ஒரு 5 ஹேக்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். அதில் நம்பர் 1 போர்ஷன் சைஸ். இந்த போர்ஷன் சைஸ் அப்படின்னா அளவு, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கிற அளவு. நிறைய சாப்பிட்டா ரொம்ப சுகர் ஏறும், கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக ஏறும், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, மொத்தமாக 2 லட்டு 4 முறுக்குன்னு ஹெவியாக சாப்பிடாம தினப்படிக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டடாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது குட்டி குட்டி ஸ்மால் போர்ஷன்ஸ், இன்றைக்கி 2 சாப்பிட்டா நாளைக்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் போர்ஷன்ஸு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் அப்படின்னு எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். இது நம்பர் 1. அடுத்ததாக எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போது சாதாரணமாக காலையில் 11 மணிக்கோ இல்லை சாயந்தரம் டீ நேரத்துக்கு பசி கூட இந்த தீபாவளி பலகாரங்களான ஸ்நாக்ஸோ இல்லை கார வகைகளோ ஏதோ ஒன்று சாப்பிட்றது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. குறிப்பாக கண்ட கடிய நேரங்களில் டிஃபன் சாப்பிட்டாச்சு, சாப்பாடு சாப்பிட்டாச்சு, நைட் சாப்பிட்டாச்சு, இந்த இடைப்பட்ட நேரங்களில் சாப்பிட அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு உணவோட, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டோட கூட கம்பைன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளேஸ் பண்ணுறது? இப்போது வீட்டுக்கு நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சு வரீங்க, மத்தியானம் லஞ்சுக்கு நல்ல பசியில் வரீங்க, ஸ்வீட்டும் காரணமும் கண்டுக்கு முன்னாடி தான் டப்புக்கு எடுத்து சாப்பிட்ற மாட்டோம், அதை பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்லான்னு நினச்சா ஏற்கனவே நல்லா ஹெவியாக தான் சாப்பிட்றோம் நம்ம, அதில் வேறு இந்த ஸ்வீட்டையும் காரத்தையும் அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா இன்னும் ஹெவியாக திம்முன்னு ஆயிடுவாயிரும். அதுவும் புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படிங்கிறீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறங்கன்னா, வந்ததையுமே ஒரு போர்ஷன் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்ருங்க, ஒரு கேரட் வெள்ளரி சாலட் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் ஒன்றும் ஒரு கார ஐட்டம் ஒன்று சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிடுங்க. இதில் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நடுவில் சாப்பிட சொல்கிறேன், இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பசியோடு சாப்பிடும் பொழுதும் நிறைய சாப்பிட்ருவோம், நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்ப எச்சாயிடும். பட் ஒரு சாலட் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டும் காரமும் சாப்பிட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் பசிக்கு லஞ்ச் சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணிடலாம். இப்படியாகத்தானே மிடில் ஆஃப் த ஃபுட்டில் சாப்பிட்டுக்கிறது புத்திசாலித்தனம். அடுத்ததாக எப்போ சாப்பிடலாம்? கண்டிப்பாக நைட்டு டின்னர் கூட கம்பைன் பண்ணிடாதீங்க. ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை அதை விட பெட்டர், நல்ல பெட்டர் லஞ்சுக்கோ. ஏன்னா லஞ்ச் டைமில் சாப்பிடும் பொழுது நம்ம மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹையஸ்ட் மெட்டபாலிசம் இஸ் டியூரிங் த லஞ்ச் டைம். ஸோ அதனால் நம்ம அந்த லஞ்ச் டைமில் இந்த ஸ்நாக்கை சாப்பிட்றது புத்திசாலித்தனம். லஞ்சோட ஒரு பார்ட் ஆஃப் த லஞ்சாக இது சாப்பிட்றது புத்திசாலித்தனம். ஸோ டைமிங் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் வித் த லஞ்ச் டைம். பாயிண்ட் நம்பர் 3. நம்பர் 4, இது எல்லாம் செய்துட்டு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா சாயந்தரமாக ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் எக்ஸ்ட்ரா போங்க. நீங்கள் சாப்பிட்டது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனோம். சாதாரணமாக காலையில் வாக்கிங் போவீங்கன்னா இந்த சாப்பிட்டதுக்காக சாயந்தரம் ஒரு 20 நிமிஷமாவது வாக்கிங் போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதை பேர்ன் பண்ண மாதிரி ஆகும். ஆட் சம் எக்ஸசைஸ், ஒன்றா வாக்கிங்கோ இல்லை ஏதாவது கொஞ்சம் ஒரு 10 புஷ்அப்பு இல்லை 14 சிட்டப்ஸு அந்த மாதிரி ஒரு மசில் குரூப்ஸை கம்பைன் பண்ணுற ஒரு எக்ஸசைஸோ சாயந்தர நேரத்தில் செய்யுங்க. இது பாயிண்ட் நம்பர் 4. முக்கியமான பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டோங்கிறதுக்காக ஒரு மாத்திரையோ இன்சுலினையோ எச்சா போட்டுற வேண்டாம். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. சரி, ஒரு ஸ்வீட்டோ ஏதோ சாப்பிட்டோம், இன்னொரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கலாங்கிற மாதிரியோ இல்லை ஒரு 10 பாயிண்ட் இன்சுலின் கூட்டி போட்டுக்கலாங்கிற மாதிரியோ செய்ய வேண்டாம். அது நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் வேலை செய்யாது. சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு நேரத்துக்கு வேலை செஞ்சு லோ சுகர் உண்டாக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸை தயவு செஞ்சு சேர்த்துற வேண்டாம். இதுதான் நான் உங்களுக்கு தீபாவளிக்கு சொல்ல போகிற 5 டிப்ஸு. நம்பர் 1 என்னென்னா, லிமிட்டட் ஸ்மாலர் போர்ஷன். நம்பர் 2, மிடில் ஆஃப் த ஃபுட்டு. நம்பர் 3, ஆல்வேஸ் லஞ்ச் டைம். நம்பர் 4, ஆட் எக்ஸசைஸ். நம்பர் 5, டோன்ட் டேக் எனி எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுட்டு தீபாவளியை ஜாஸ்தி சுகர் ஏறாமல் நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல். வாழ்க நலமுடன்.